ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி Q&A vlog தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு vlogல வந்து சொல்லியிருந்தேன் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிலதுக்கு வந்து யூடியூபோட கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த vlogலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை தவிர மற்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 95% ஆஃப் கொஷின்ஸ்க்கு நான் இந்த vlogல வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நம்ம பெங்களூரில் எடுத்த vlog இல்லை, நம்மளோட கோவா ட்ரிப் தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ கோவா ட்ரிப்பில் நம்ம போன பிளேசஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே Q&Aவும் கண்டினியூ ஆகும். Q&Aக்கு போகிறதுக்கு முன்னாடி அகராவோட காஃபி மேக்கர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் மில்க் ஃப்ரோத்திங் அண்ட் டபுள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. நாமளே வீட்டில் கேப்புச்சினோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடில் ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். மேக்ஸிமம் லெவல் இருக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ரூயிங் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் ஹை ஆகி அந்த ப்ரூயிங் ஆப்ஷனில் வந்து நின்ன உடனே நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து அதிலிருந்து வாட்டர் வெளியே வரணும், நல்லா சூடாக வெளியே வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த வாட்டரை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாம் காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டரை அதில் மாட்டி விட்டுருங்க. இப்போ அந்த ப்ரூயிங் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கப் வச்சுருங்க. ஸோ அதில் தான் வந்து இதெல்லாமே கலெக்ட் ஆகும். அது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு உங்களோட காஃபியை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல பவர்ஃபுல் மோட்டார் 1100 வாட்ஸ் இருக்குது. ஜென்ரேட்ஸ் 15 பார் ப்ரெஷர் கொடுக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டர்ன்ஸ் மில்க் இன்டு எ சில்கி ஸ்மூத் மைக்ரோஃபோம். இது வந்து காஃபி லவர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு இது பிடிச்சதோ இல்லையோ, இந்த ப்ராடக்ட் வந்தோடனே ஹர்ஷ்மிதாக்கு ஒரே ஜாலி தான். அவளுக்கு தான் வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்குமே. ஸோ வகை வகையாக வந்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அப்படி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மேனுவலில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அமேசானோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு டெமோவும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து வாரண்டியும் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த பாக்ஸோட நமக்கு வந்துடும். லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட Q&Aவோட கோவா ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கோவாக்கு வந்து நாங்கள் சண்டே நைட்டு ரீச் ஆனோம். ஒரு 7:30 அப்படிங்கும் போது ரீச் ஆனோம். ஸோ சண்டே வந்து எங்கேயுமே போகல. நைட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மார்னிங் வந்து காலையில் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. நாம் தங்கியிருந்தது வந்து டர்ட்டில் பீச் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா இடங்க வந்து எனக்கு தெரியல, பட் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப டீசெண்டான ஒரு ரெசார்ட் தான், நல்லா இருந்தது. இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பீச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை. நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெசார்ட் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து 3.5 என்னமோ வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதான் மேக்ஸிமம் வந்து 3.5 இருக்கும் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் ஒரு 9:30 அப்படிங்கும் போது எல்லாருமே ரூமில் இருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா பீச்சையும் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எல்லா பீச்சில் அட்லீஸ்ட் ஒரு 2 பீச்சுக்கு போனோம் அப்படின்னாலே மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங்க்கு மேலே எங்காச்சும் போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான். ஸோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறது எப்போவுமே நம்மளோட ட்ரிப்பில் இருக்காது. எங்காச்சும் ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா நல்லா அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போவோம். நம்மளோட ட்ரிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோ. ரொம்ப முக்கியமானது, இங்கே போனால் இது பார்க்கணும் அப்படின்ட்டு. சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நல்லா ஒரு 5 நாளைக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். மற்றபடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரூமில் இல்லைன்னா இந்த மாதிரி பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி போயிட்டு எங்கேயுமே பார்க்கல போகல அப்படிங்கிற தாட் எப்போவுமே எங்களுக்கு வராது. ஜஸ்ட் போகிறோம், ரிலாக்ஸாக இருக்கிறோம், வரோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ட்ரிப் தான் மோஸ்ட்லி பிளான் பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டு அந்த நாள் போன பீச் வந்து அரம்போல் பீச். அலைகள் ரொம்ப கம்மி. நல்லா வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வந்து குழந்தைங்க சூப்பரா அங்கே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு அஞ்சுனா பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த பீச்சில் அலை ரொம்ப ஜாஸ்தி. கண்ணாடி சில்லு இந்த மாதிரி நிறையா இருந்தது. நம்ம ஜஸ்ட்டு தள்ளி இருந்து பார்த்துக்கலாமோ தவிர அங்கே போய் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அஞ்சுனா பீச்சில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா இந்த குருவாயூரப்பா சாங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே அங்கே வந்து எடுத்தது தான். ஸோ அந்த பீச்சை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த குருவாயூரப்பா சாங் வந்து போட்டு பாருங்கள். அங்கே அந்த ஹில்ஸில் தான் வந்து அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு கீழே பீச்சு. அந்த மலையில தான் வந்து அந்த சாங் வந்து எடுத்திருப்பாங்க. நிறையா படங்கள் எடுத்திருப்பாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ அதனால அதை வந்து சொல்கிறேன். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்குறக்காக கார் இல்லைன்னா டூ வீலர் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி டூ வீலர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு காரு ப்ரிஃபர் பண்ணிட்டோம். எர்டிகா தான் எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1800 அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. பெட்ரோல் வந்து நாம் போட்டுக்கணும். பட் ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது 4 நாள் ட்ரிப் அப்படின்னா நமக்கு ஏர்போர்ட்லேயே காரை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த காரை ஏர்போர்ட்டில் கொடுத்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி நம்ம ஒரு 4 டேஸ்க்கு அதை வந்து ஹையர் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பிளான் இதுதான். நீங்கள் வந்து விலாகில் பார்க்கும் போது தெரிய வரும். இப்போ நம்மளோட Q&Aவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறையா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்திருக்கீங்க. நம்மளோட Q&A வச்சு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. இந்த 6 மாதத்தில் புதுசாக நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான். என்னோட பேர் வந்து அபிராமி, வெச்ச பேர் கார்த்திகேயனி. என் கூட பிறந்தவங்க வந்து யாருமே இல்லை. நான், அம்மா, அப்பா 3 பேர் தான். ஒரு 21 இயர்ஸ் அப்படிங்கும் போது என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து செட்டிப்புத்தூர். என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஸ்ரீஹரிக்குமார். எங்களுக்கு 2 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு வந்து பெண் குழந்தை ஹரிஷ்மிதா, 2வது வந்து ஸ்ரீகார் மித்ரன். ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பெங்களூரில். கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். பாப்பா வந்து 6 மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போது பெங்களூர் வந்தது. இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ஃபோ. அனு சிஸ்டர் வந்து அண்ணாவோட ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவரோட ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட ஆசை என்னென்னா சொந்தமாக ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணார். ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் தான். அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு தஷ்பிகா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க, எதுக்காக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹஸ்பண்டோட ஒர்க் பெங்களூரில் இருக்கங்காட்டி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். குழந்தைகளோட படிப்பும் அப்படியே இங்கே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அவரோட ஒர்க்குக்காக மட்டுமே இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். பிரியா சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க, என்ன ஏஜில் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு. எனக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன் அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சர்ஜரி. ஸோ அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வரங்காட்டி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அதுக்காகவே எங்கிட்ட கேட்டார். சரி நானும் ஓகேன்னு சொன்னேன். அதனால சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு திவ்ய சதீஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஜாப் போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே அது இருந்ததில்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதா இருந்தாலும் அதோட ஓனர் நாமளாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இன்னொருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குதே தவிர மற்றவங்ககிட்ட போய் ஒர்க் பண்ணுற ஆசை இப்போ வரைக்கும் இல்லை. சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் அது நானாக ஸ்டார்ட் பண்ணி அதை நானாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. ராஜி சதீஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, ஹவுஸ் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டடீஸ் பற்றி சொல்லுங்கள், அண்ட் ஒய் யூ சூஸ் யூடியூப் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறதுனால ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்களா சிஸ்டர்? நல்ல கொஷின். நான் படித்தது வந்து பிபிஎம் தான், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அது படித்து முடிக்கும் போது, அதாவது லாஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிக்கும் போதே எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடித்து ஒரு 2 நாளில் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் எங்களோட மேரேஜ் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் படிக்கவில்லை இல்லை. பிபிஎம் தான் என்னோட கிராஜுவேஷன். சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் பெரியப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவோட அண்ணா, அவர் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலை நிரம்பி இருக்கும்.
அவ்வளோ நிறைய பிளான்ஸ், அப்புறம் வீட்டில் அழகழகாக பொருள் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த ஜீனோ என்னமோ எனக்கு வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, அதில் வந்து எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அவளுக்கு வந்து டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவள் வந்து ஆடி போட ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு வந்து வியூஸ் போயிட்டு இருந்தது. பட் நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக எதுவும் பண்ணல. அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னு அவளும் அவன் ஃப்ரெண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் அவ்வளோ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போடவே இல்லை. அப்போது என்னோட அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்டு கேட்டு பண்ணுறேன். அந்த மாதிரி நீ பண்ணுறத ஒரு vlog-ஆ எடுத்து போடு. கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் என்ன யாருக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சரி, அவள் சொன்னது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் பிரியமுடன் அபி சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். அது வந்து அவ்வளோ ரீச் இல்லை, பட் டீசெண்டான வியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல ரீச் இருந்தங்காட்டி இந்த பேர் வச்சே நம்ம வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு December 31st 2022 ஹோம் சீசன் வித் லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 monthsலேயே 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படியே கிராஜுவலாக இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 lakh வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இப்படி தான் என்னோட யூடியூப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூடியூப்பில் நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் யூடியூப்பை நாம் ரன் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட சப்போர்ட் தான், முக்கியமாக ஹஸ்பண்ட். யூடியூப்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணினாலும் அதுக்கு வந்து அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நாள் சொன்னதே இல்லை. இது வந்து நான் ஆல்ரெடி என்னோட Q&A செஷனில் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. சிலது வந்து ப்ரெக்னென்சினால் தடைப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. பட் அந்த டைமில் கூட என்னை வந்து ஒரு வார்த்தை கூட திட்டாமல் இப்போ வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனவர் வந்து அவர் தான். அண்ட் மித்துக்குட்டி இருக்குது பாருங்கள், அது 5 years தான். பட் டெய்லி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ நைட்டு தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். எடிட் பண்ண வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு அவன் வந்து விளையாண்டுட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பான். நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் தங்க, ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இரு, சவுண்டு கம்மி பண்ணிக்கோ அப்படின்னா எதுவுமே பேசாது. ஃபோனில், அதாவது ஃபோன் இல்லை, டிவியில் மியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்சர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருப்பானோ தவிர நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்க வரைக்கும் அது சத்தமே போடாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ யூடியூப் அப்படின்னா 100% ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஷஃபீரா சிசி வந்து கேட்டிருக்கீங்க, லைஃப் கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. லைஃப் கஷ்டமாக இருக்கும் போது என்ன, நமக்கு துன்பங்கள் வரும்போது தானே நீங்கள் கேட்குறீங்க. கவலை கொடுக்குற சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அதை வந்து மறந்துடுவேன். எந்த கவலையிலுமே திரும்ப திரும்ப யோசிக்கவே மாட்டேன். சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் மட்டுமே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஜாஸ்தி ஆகும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மேட்ராகவே தெரியாது. கண்டிப்பாக கஷ்டம் வரும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதுக்காக நான் காத்திருப்பனோ தவிர கவலையை திரும்ப திரும்ப நான் யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ரீசன்ட் டைமில் இப்போ நான் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆக லேர்ன் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுவேன், பயங்கர சென்சிட்டிவாக இருப்பேன். பட் லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப பக்குவப்பட்டு போயிட்டேன். ஸோ இப்போ கோவாவில் அந்த ஃபஸ்ட் டே நைட், இதோட ஃபஸ்ட் டே நம்மளோட ட்ரிப் வந்து முடிய போகுது. காலையில் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நான், அக்கா, அப்புறம் அக்கா பையன் பெரியவன், பாப்பா, ஹஸ்பண்ட், நாங்கள் மட்டும் கசினோக்கு வந்து கிளம்பிட்டோம். கசினோ நிறையா இருக்கும், ஒரு 5-6 அணை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றின ஐடியா தெரியல. பட் குழந்தைங்க வந்து அங்கே அலோடு இல்லை. உள்ளே ஃபுல்லாமே கேம்லிங் தான். ஸோ போனதுக்கப்புறம் தான் நிறையா விஷயங்கள் வந்து அங்கே தெரிய வந்தது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கீழே சாப்பிட்றது பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே மட்டும்தான் அலோடு. அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரில் இவங்க வந்து அலோடு இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த கேம்லிங் தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இவங்கள வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம். அவங்க வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் 2 பேரும் சேஃபாக தான் இருந்தாங்க. நிறையா குழந்தைங்க வந்து அங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கும் போது தான் ரூமுக்கே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
ஸோ Q&Aல நெக்ஸ்ட் கொஷின் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க பாப்பா ஹேர் கட் பற்றி கேட்டிருக்கீங்க. பாப்பா வந்து அவளுக்கு அப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி வந்து ஹேர் கட் பண்ணிக்குவான். இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு நாளும் அவளை கம்பல் பண்ணது இல்லை. அவளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து ஹேர் கட் பண்ணிக்குவான். இதுக்கு முன்னாடி அவளோட ஹேர் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரீசெண்ட் டைமில் நல்லா கொட்டி கொஞ்சம் தின்னான மாதிரி ஆயிடுச்சு. திவ்யா துரை அப்படிங்கிறவங்க யூடியூப் சேலரி பற்றி கேட்டிருக்கீங்க. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட ஹோம் சீசன் வித் லவ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வியூஸ் எவ்வளோ வரும், அதுக்கு இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து நமக்கு எப்போவுமே ரெவென்யூ வராது. வியூஸை பொறுத்து தான் வரும். அது எந்த ஊரில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் மேட்டர் இருக்குது. இந்தியா அப்படின்னா நமக்கு டாலர்ஸ் கம்மியாக தான் வரும். ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டாலர்ஸ் கொடுப்பாங்க. பட் யூடியூப்பை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு யாருமே யோசிச்சு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு டீசெண்டான இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைமாக வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ரெவென்யூ எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். பட் இதில் ஜாஸ்தி வரும், நமக்கு லட்சக்கணக்கில் வரும், கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. இது எல்லா யூடியூபர்ஸுக்குமே தெரியும். இல்லை நாங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்களே வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட் எதுவும் இல்லை இல்லையா. யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரெவென்யூ நம்ம கையில் எடுக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி இன்கம் வரும் அப்படின்ட்டு. யாரையுமே வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் டீசெண்டான ஒரு இன்கம் வருமோ தவிர ரொம்ப ஹையாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கோவாவில் செகண்ட் டே ட்ரிப். காலையில் 6 மணிக்கு தான் ரீச் ஆனோம். ஒரு 2 hours வந்து நல்லா தூங்கி எழுந்திருச்சு. மறுபடி அந்த டே வேஸ்ட் ஆயிரும், குழந்தைங்க பாவம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். போன உடனே வந்து சர்ச்சுக்கு தான் போனோம். ஏன்னா காலையில் செம மழை. ஃபஸ்ட் டேவே பீச்சுக்கெல்லாம் போயிட்டோம் இல்லையா, அதனால் குழந்தைங்கிட்ட சொல்லியாச்சு, விளையாட வரையில் அங்கே விளையாண்டாச்சு. இன்றைக்கி வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது, கம்முன்னு நம்ம சர்ச்சு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் ஒரு போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸில் வந்து ஒரு ஆளுக்கு 350 ரூபா. பட் 350 எனக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தோணுச்சு. அவர் பேசினது 45 மினிட்ஸுக்கு நாங்கள் ஒரு 5-6 இடத்த காட்டுவோம் அப்படின்ட்டு. எதுவுமே இல்லை, ஒரு அரை கிலோமீட்டர்லேயே எல்லா இடங்களையும் வந்து காட்டிட்டாரு. அது 45 நிமிஷத்துக்கெல்லாம் போகவே இல்லை. ஸோ 350 ருபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் பரவாயில்ல, குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மார்னிங் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷனில் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருந்தாங்க, வெல்கம் ட்ரிங்க். அது என்னென்னா கோவாவில் ஒரு ஃப்ரூட் இருக்குமா, அது போட்டு வந்து ஜூஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே வந்து பிடிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பெரியம்மா அம்மாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தங்காட்டி அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மறுபடியும் Q&Aக்குள்ளே போகலாம். அபி கௌதம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபுல் டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபுல் டே எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டே ஃபினிஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு தோணல. பட் இந்த சுறுசுறுப்பெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டேயும் இருந்தது வந்தது தான். அந்த ஜீன் தான் இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுருக்கு. அப்பா வந்து 75 ப்ளஸ் ஆயிடுச்சு. பட் இருந்துமே இன்னுமே நல்லா ஆக்டிவாக இருக்கார். அவரை பார்க்கும் போதும் அம்மா பார்க்கும் போதும் எனக்கு தோணும், மேபி இதனால தான் நாமளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறோமோ அப்படின்ட்டு. அம்மாவை பற்றி பேசும்போது தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் அவங்க பேர் வந்து எனக்கு தெரியல, சாரி. பட் கமெண்ட்ஸ் படித்த நோட் பண்ணுறக்கு என்னால் முடியல. அவங்க வந்து கேட்டிருந்ததுன்னா அம்மாவுக்கு வந்து லெக் பெயின் இருக்கா, ஒரு மாதிரி நடக்கும்போது தெரியுது அப்படின்ட்டு. அம்மாவுக்கு வந்து கால்வலி இருக்குது. ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, அதில் ஆப்ரேஷன் பண்ணினாங்க. ஸோ இப்போ வந்து அந்த வலி கண்டினியூ ஆகிட்டுருக்குது. பட் அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, அவங்க ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். சுதிக்ஷா சிசி வந்து கேட்டிருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச டிமெரிட்ஸ் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கலாம். குழந்தைகளாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும்,
நல்லபடியாக நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கலாம். அவங்களும் டென்ஷன் ஃப்ரீயாக அவங்களோட வேலைகளை நல்லபடியாக செய்யலாம். ஸோ இப்போ ஒர்க்கிங் உமனை நாம் வந்து தப்பு சொல்லவே இல்லை. அவங்களுக்கும் எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸோட இந்த ஹோம் மேக்கர் ஜாபையும் வந்து அவங்க பார்த்தே ஆகணும். வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் இருக்கும். பட் அந்த ஃப்ரீ டைமை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளை நாமளே எங்கேஜாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னது, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதாச்சும் படிக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் ஆஸ் அ ஹோம் மேக்கராக அதில் எந்த ஒரு டிமெரிட்ஸும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பென்ஸ் அப்படிங்கிற சிசி வந்து எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, அதே மாதிரி எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மினி விலாகில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வருஷம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவங்க பேர் எதுவா என்னன்னு எனக்கு தெரியல. அக்கா ஊரில் செட்டில் ஆகிற பிளான் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மித்துக்குட்டிக்கு இப்போ வரைக்கும் செப்பரேட்டாக ஃபுட் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டும் கேட்டிருக்கீங்க. ஊரில் செட்டில் ஆகிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். இங்கே வந்து ஒரு ஜாபுக்காக அவரோட வேலைக்காக இங்கே இருக்கிறோமோ தவிர மற்றபடி பெங்களூரில் செட்டில் ஆகிற ஐடியா சுத்தமாகவே இல்லை. இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் கூட நான் கிளம்பிடுவேன். அந்த அளவுக்கு ஊரில் செட்டில் ஆகிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஊரில் செட்டில் ஆகிற ஐடியா தான். இங்கே வந்து இருக்கிற வாய்ப்பே இல்லை. என்னை விட ஹஸ்பண்டுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஊருக்கு போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பெங்களூர் விட்டு ஊருக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மித்துக்குட்டிக்கு வந்து செப்பரேட் ஃபுட் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடே அவர் வந்து சாப்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவான். பட் ஃபுல்லாக அது கொடுக்க மாட்டேன். அவனுக்குன்னு காய்கறிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அப்படி கொடுத்துட்ருக்கேன். பட் இப்போ வந்து என்னோட அக்கா பையன் வந்தான் இல்லையா, அவங்கூட சேர்ந்து சார் வந்து நல்லா காரமாக வேணும், காரமான சிக்கன் வேணும், காரமான ஃபிஷ் வேணும் அப்படின்ட்டு கோவாவில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு சிக்கனு கிராப் இப்படி தான் வந்து சார் சாப்பிட்டாரு. இப்போ நல்ல நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. இப்போ டெய்லி வந்து ஒன்றா நான்வெஜ் ஏதாச்சும் ஒன்று அவனோட ஃபுட்டில் இருந்தே ஆகணுங்கிறான். ஸோ அவனுக்கு செப்பரேட்டாக ஃபுட் பண்ணுறது வந்து இப்போது கம்மி ஆயிடுச்சு. 99% வந்து கம்மி பண்ணியாச்சு. அருணா சிசி வந்து கேட்டிருக்கீங்க நம்மளோட ரைஸ் பேஸ்கெட் டீட்டெயில்ஸ் பற்றி. ஐக்கியாவில் ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கெப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வனஜா சிசி வந்து கேட்டிருக்கீங்க, யூ ஆர் மை பெஸ்ட் மென்டார், ப்ளீஸ் டெல் ஹவு டு பி எனர்ஜெட்டிக் இன் கன்சிஸ்டன்ட் வே. நான் வந்து எனர்ஜெட்டிக்காக சில டேஸ் இருக்க, சில நேரம் வந்து லேசினஸாக இருக்குது. எப்படி வந்து நாமளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி உங்களோட சாங்ஸுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் வராதா அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு vlog-அ சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு அதானே சொல்லுவேன், இன்னைக்கு நாள் வந்து இந்த மாதிரி தான் போச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா நாளும் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில நேரத்தில் ரொம்ப மூடியாக கூட இருக்கும். ஸோ நம்மளோட ரொட்டீனை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஃபுட்டு சமைச்சிக்கலாம். அப்படி ரொம்ப முடியலையா, வெளியே ஒரு நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதில் எந்த ஒரு தப்பும் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் வீடு துடைக்கலைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு நாள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலினாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நமக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளோட ரொட்டீனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்குவாங்க. ஸோ ஒரு நாள் நாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிவிட்டு அடுத்த நாளிலிருந்து நம்மளோட ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்ட் வேணும். ஸோ ஏஜ் ஜாஸ்தியாக கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கமிட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட பேரன் பேத்தி இவங்களை எல்லாத்தையும் இன்னுமே நல்லபடியாக பார்க்கணும் இல்லையா. அதுக்காக நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி மீ டைம் கொடுத்து நமக்கு நாமளே ரெஸ்ட் கொடுத்து எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம், பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எத்தனை வேலைகள் வேணாலும் செய்யலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கான டைமை உங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிக்கலாம். அண்ட் காப்பிரைட் பற்றி கேட்டிருக்கீங்க. காப்பிரைட் வந்து கண்டிப்பாக வரும். அது வந்து இளையராஜா சாங் மட்டும் போட்டால் வரும்னால நான் சொல்லலை, எந்த சாங் போட்டாலும் காப்பிரைட் வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் டூர் போட்டேன் இல்லையா நம்மளோட பழைய வில்லா, அதுக்கு வந்து காப்பிரைட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்தது. அது வந்து காப்பிரைட். இதில் என்ன பிரச்சனைனா, நாம் போடுற வீடியோவில் ரெவன்யூ இருக்கு இல்லையா, அந்த ரெவன்யூவில் அவங்களுக்கு பாதி ஷேர் ஆகும், இல்லை முழுசுமே ஷேர் ஆகும். இந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ரெவன்யூ அவங்களுக்கு ஷேர் ஆகும். $10 வருது அப்படின்னா $5 அவங்களுக்கு போகும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து காப்பிரைட்
கிளைம். பட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து வரக்கூடாது. அது வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகும். அது வந்து யூடியூப்போட கைட்லைன்ஸ் ஏதாச்சும் நாமோ மீறினா மட்டுமே வரும். ஸோ காப்பிரைட் கிளைமில் நமக்கு ரெவன்யூ ஷேர் ஆச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். யூடியூப்பில் நான் காப்பிரைட் சாங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலுமே சில சாங்ஸுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரும். அது எப்போ வரும் நமக்கு தெரியாது. இப்போ என்னோடதே வந்து நிறையா போட்டிருக்கு இல்லையா, அதில் சிலதெல்லாம் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. என்ன ரெவன்யூ ஷேர் ஆகும் அவ்வளோதான். மங்களம் சிசி வந்து கேட்டிருக்கீங்க, ஏன் ரீசெண்ட் டைமில் யாருக்குமே ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. ஒவ்வொரு விலாகுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது ஹோம் ஷிஃப்டிங் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து நிறைய வேலைகள். நைட்டு நான் தூங்குறக்கே 12 மணி ஆயிடுது. இப்போ வரைக்கும் மெய்டு வந்து நம்ம வீட்டில் செட் ஆகலை. நம்மளோட பழைய அக்காவை தான் இங்கே கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் செட் ஆயிரும் எனக்கு. ஸோ வேலைகள் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியலையே தவிர தனிப்பட்டு வேறு எந்த ரீசனும் இல்லை. சுனந்த்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவீங்க, ஃபேமிலி தவிர வேறு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும், எக்கச்சக்கமாக வரும்னு தான் சொல்லலாம். கமெண்ட்ஸ் படிக்கும் போது 2 ஆப்ஷன் சைடில் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ரிமூவ் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஹைட் யூசர் ஃப்ரம் த சேனல். நான் என்ன பண்ணுவேன்னா, கமெண்ட்ஸை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு, ஒரு சில வார்த்தைகள் படிக்கும் போதே. ஸோ அதை படித்த உடனே ஒன்றா ரிமூவ் பண்ணுவேன். அப்படி இல்லையா அந்த ஐடியிலிருந்து ரெகுலராக நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து சேனல்லேருந்து ஹைட் பண்ணிடுவேன். அவங்களால எப்போவுமே நம்மளோட சேனலில் கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செமையாக ரிப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ரிமூவ் இல்லைன்னா ஹைட் யூசர் ஃப்ரம் த சேனல் பட்டன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேமிலியிலே யாருக்கிட்ட, ஃபேமிலியில் இல்லை ஃபேமிலி தவிர வேறு யாருக்கிட்டேன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, ஃபேமிலி தவிர வேறு யாருக்கிட்டையும் நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் என்னோடய யூடியூப் சேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் ஒரு சில நாள் நான் சொல்லி சிரிச்சுக்குவோம் 2 பேரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் வந்து நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்துக்கிட்டது இப்போ வரைக்கும் இல்லை. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து எப்போ நல்ல ரீச்சில் இருக்கோ அப்போ வரும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நாம் வந்து பீக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோதான் பண்ணினாலும் அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி தான் ஆவாங்க. அதுக்காக நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம சொல்கிறதில்ல. பட் சொல்கிற விதமும் ஒன்று இருக்குது. இதை இப்படி பண்ணுமான்னு சொல்கிறது வேற, இதை நீ இப்படி தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வேற. சரியா? இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க நம்மளோட சேனலுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர கமெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மற்ற கமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டே 2 வந்து எண்டானது. லைட் ஹவுஸ் போயிட்டு சன்செட் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து டே 4. டே 3 வந்து நான் vlog எடுக்கவே இல்லை. ஸோ டே 4ல் செக் அவுட் ஆகிற நாள் 3 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ரூம் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற 2 ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரூமில் தள்ளியாச்சு. ஈவினிங் வரைக்கும் அந்த ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். காலையில் எல்லாருமே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்விம்மிங் பூலில் குழந்தைகள்லாம் விளையாண்டாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. இடையில அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஏர்போர்ட் போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருந்தது. நெக்ஸ்ட்டு Q&Aல ஹவு டு ஷூட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க. சாரி, உங்கள் நேம் வந்து எனக்கு தெரியல. அட் ப்ரெசண்ட் வந்து நான் கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோன் வந்து வாங்கினேன். ஹஸ்பண்ட் வந்து ஆனிவர்சரிக்காக வாங்கி கொடுத்துருந்தாரு. பட் அதில் ஷூட் பண்ணிவிட்டு கேமராவில் ஷூட் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எங்காச்சும் வெளியே போகும்போது வேணால் இந்த ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட கிளாரிட்டியும் அந்த கேமராவோட கிளாரிட்டியும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கேமரா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நந்தினி சக்திவேல் அவங்க வந்து என்ன காலேஜ் அண்ட் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. என்ஜிஎம் காலேஜ் படித்த பிபிஎம் வந்து முடித்தேன்.
ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற ஐடியிலிருந்து வந்திருக்குது. எப்படி யூடியூபர்ஸ் மட்டும் எல்லாரும் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னோட உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் நல்லா சாப்பிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா செம்மையாக வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 நாள் வேலை செஞ்சேன் அப்படின்னா அப்படியே புஷ்ஷுன்னு இழைச்சிரும். அந்த மாதிரி தான். ஒரு பலூன் மாதிரின்னு சொல்லாமே. ஸோ சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆவேன், சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆவேன். ஜனனி சிசி வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் பொள்ளாச்சி தான், பட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. கோயம்புத்தூரோ பொள்ளாச்சியோ எல்லாமே என்னோட உயிர் தான். அது வந்து சொர்க்கம். இதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்த மண் வாசனை அப்புறம் அந்த மண்ணை தொட்டுட்டா மட்டும் போதும், நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும். காயத்ரி சிசி கேட்டிருக்கீங்க, ஜலமூலை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அப்படின்ட்டு. அது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர். இதைத்தான் வந்து ஜலமூலைன்னு சொல்லுவோம். கௌசல்யா அப்படிங்கிறவங்க சிஸ்டர் பாண்டிங் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க, பட் இவ்வளோ அட்டாச்சாக இல்லை. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அப்படின்ட்டு. என்னோட ஓன் சிஸ்டர் இல்லை, பட் சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து அடிக்கடி அக்காவையும் அண்ணாவையும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்குவாங்க, நான் வந்து தனியாக இருக்கனே அப்படின்ட்டு. அதுலேருந்து அவ கூட எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சது. எல்லா விஷயங்களும் அவகிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுவேன். சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேவ் லென்த் வந்து ஒத்து போனாலே போதும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவளுக்கு. யாருக்கிட்ட சொன்னாலும் அந்த கஷ்டம் வந்து போன மாதிரி தோணாது. அதே மாதிரி தான் எனக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் அவகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஒரு திருப்தி இருக்காது. ஸோ அந்த வேவ்லென்த் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கங்காட்டி எங்களோட பாண்டிங் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. யாருனாலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஹரிதா சிசி வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜிம்முக்கு போவீங்களா அப்படின்ட்டு. ஜிம்முக்கெல்லாம் நான் போய் வெயிட் லாஸ் பண்ணதெல்லாம் இல்லை. 12,000 ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி எடுக்கணும்னு நினைப்பேன். அது வந்து வீட்டில் செய்கிற வேலையிலேயே நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணுறேன். மற்றபடி இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதெல்லாம் இல்லை. கோவை அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க சமையல் பற்றி. நான் சொல்ல வரது என்னன்னா, நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கு ஒரே ஒரு சட்னி, ஒரு குருமா, ஒரு தக்காளி பஜ்ஜி, இந்த மாதிரி. இதுதான் அந்த காலத்துல இருந்து நம்ம பாட்டிகள்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இப்பதான் இந்த கார்லிக் சிக்கனு, அப்புறம் வந்து பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா, அது இதுன்ட்டு புதுசாக வந்தது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட ஃபேமிலி ஒத்து போகாது. முக்கியமாக என்னோட ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சிம்பிளாக அவங்க அம்மா என்ன சமைச்சாங்களோ அந்த மாதிரி சமையல் சமைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாரு. அதை தான் வந்து வீட்டில் நான் செஞ்சுட்ருக்கேன். குழந்தைகளுக்கும் அது பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி. எப்பாச்சும் ஒரு நாள் வேணால் இந்த பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ஸ்பெஷலாக செய்யலாம். பட் டெய்லி நம்ம பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒத்து வராது. சுப்புலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க காலேஜோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிருக்கீங்க. காலேஜில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு 6 பேர். நான், கீதா, முத்துலக்ஷ்மி, சுகன்யா, வித்யா, அகிலா, நாங்கள் 6 பேருமே வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்போம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஷியாமலா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க, ஹவுஸ் ஆர்கனைசேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டால் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. நான் ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா மெயில் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாமே அப்படின்ட்டுலாம் வந்து மெயில் வந்திருந்தது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஒருவேளை நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குதோ அப்படின்ட்டு. இதை பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் யாராச்சும் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இது சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டுலாம் நான் ஒரு நாள் யோசிக்க போகிறதில்ல. ஆஸ் எ சிஸ்டராக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். சுஜிதா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து பிளான்ஸ் அதிகமாக வாங்கி வைக்கலாமா, ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சா இது வந்து ரெண்டட் ஹவுஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நான் வந்து vlogல சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெண்டட் ஹவுஸோ ஓன் ஹவுஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம வீடாக நினச்சி அதை சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ சொந்த வீடு வாடகை வீடு அப்படின்னால இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நாம் இருக்க வரைக்கும் அது நம்மளோட வீடு. அது வெறும் சுவராக மட்டும் நினைக்காம அதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு நினச்சி நம்ம வாழ்ந்தா அது அவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஜெயக்குமாரி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க, ஸ்கூல் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே வந்து நிறைய சிலபஸ் இருக்கும் இல்லையா, எல்லா பக்கமும் இருக்கும். சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அப்புறம் ஐபி, இந்த மாதிரி எல்லாம். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு எது வந்து ஃப்யூச்சரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சிலபஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணுறதெல்லாம் என்னோட சைடு இல்லை, எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்து பண்ணுவார். ஹரிஸ்மிதா படிக்கிறது வந்து சிபிஎஸ்சி, மித்துக்குட்டி அதே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெங்களூரில் படிப்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக நிறையா லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்குவாங்க. இப்போ மித்துக்குட்டி இங்கிலீஷ் பேசும், ஹிந்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்குது, அப்புறம் தெலுங்கு, கன்னடா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான்.
தமிழ் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு லாங்குவேஜஸ் வந்துடும். அனிசிசி வந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சி செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரியான்னு. ரெண்டுமே சி செக்ஷன் தான். பட் சி செக்ஷன் முடிஞ்சு நான் ஃபீட் பண்ண வரைக்கும் கால்சியம் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால அந்த பேக் பெயின் வராமல் இருக்குது. ஆக்டிவாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தோணல. ரஞ்சினி சிசி கேட்டிருக்கீங்க, மந்த்லி உங்கள் ஃபேமிலிக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் 100 ரூபா செலவாகுது அப்படின்னா இங்கே ப்ளஸ் 200 ரூபா 300 ரூபா செலவாகும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்மளோட மந்த்லி செலவு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. கௌசி பிரியா கேட்டிருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்குது. அது வந்து கோவம்னு சொல்லலாம். கோவம் வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? பட் நான் வந்து பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன். நானாக ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி மூட் சேஞ்ச் பண்ணி சரி ஓகே பேசலாம் அப்படின்னா தான் பேசுவேன். மற்றபடி யார் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் நான் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கூட பேசவே மாட்டேன். அது வந்து என்னோட நெகட்டிவிட்டி. கிவ்அவே பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? நிறைய பேர் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இது ஒரு கிவ்அவே இல்லை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. எனக்கு வர ப்ராடக்ட்ஸை யாராச்சும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இனி ஒரு 2 வீக்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் மினி விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் உங்களோட ரெக்வஸ்ட் அதாவது மெசேஜ் வந்து போடுங்க. அதில் ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி இந்த ஒரு 3rd வீக் இல்லை 4th வீக்கில் கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸை அனுப்பி வச்சார். சரோசிசி வந்து கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபேவரட்டான கலர் அண்ட் சாங்ஸ் வந்து எப்போவும் 1980s தான். எஸ்பிபி அண்ட் இளையராஜா, அப்புறம் ஜானகி அம்மா, இவங்களோட சாங்ஸ் எப்படி இருந்தாலும் கேட்பேன். லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாராஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வாட்டர் ப்ராப்ளம் பெங்களூரில் இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்குது. இப்போ நாம் இருக்கிற கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 10 காசு பே பண்ணோம். ஸோ இந்த மந்த்து நாம் 2500 ரூபா நாம் பே பண்ணோம். திவ்யா சிசி, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்ட்டு. என்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, மித்துக்குட்டியும் பாப்பாவையும் நல்லா படிக்க வச்சு சூப்பராக செட்டில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி எங்களோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஹோம் டவுனில் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுதான் என்னோட ஃப்யூச்சர் பிளான். பவித்ரா சிசி கேட்டிருக்கீங்க, டெய்லி குக்கிங் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்டும் பண்ணுறது கஷ்டமாக இல்லையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சில நாள் எல்லாம். பட் ஓகே, ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே மேனேஜபிள் தான். பரமேஸ்வரி சிசி வந்து கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களோட சேவிங் பிளான் எல்லாம் என்ன அப்படின்ட்டு. கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம். அதனால் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்று வந்து போயிட்டுருக்கோம். எப்போவுமே குழந்தைகளுக்கு அவங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக தேவைப்படுமே அப்படிங்கிறக்காக. அது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இதை பொறுத்து தான் 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மந்த்லி போட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட படிப்புக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோல்டு வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. பட் பாப்பா சின்ன வயசில் இருக்கும் போது, அதாவது 1 வயசில் இருக்கும் போதே நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பவுனாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அப்படி கொஞ்சம் கோல்டு சேவிங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே பேஸ்கெட்டில் போடாமல் அங்கங்கே கொஞ்சம் பிரித்து போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். அப்புறம் ஒரே ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, எங்கேயும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த டைமுக்கு ஏதோ பேங்க் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். பட் பின்னாடி அந்த பில் வந்து நிற்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது இல்லை. கையில் காசு இருந்தால் வாங்குவோம், அவ்வளோதானே தவிர. இல்லை ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் இஎம்ஐ ஆட்ட போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து எப்படியா கட்டி முடிச்சுட்டு அந்த இஎம்ஐலேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ இஎம்ஐ இல்லாத ஒரு லைஃபாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதனால தான் பெங்களூரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்காமல் இருக்கிறது. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் இருக்குது. கீதா சிசி வந்து கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஓப்பன் கிச்சன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, வாஷ் பேஷன் பின்னாடி வச்சது, அதாவது சிங்க் ஏரியா ஓகேவா அப்படின்ட்டு. சிங்க் ஏரியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே வந்து அந்த பாத்திரங்கள்லாம் போட்டு கழுவும் போது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்போ தனியாக கழுவி வைக்கும் போது நம்மளோட கிச்சன் பிளாட்ஃபார்ம் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா சன்லைட் படுறங்காட்டி வெளியே வைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே காஞ்சிடுது. ஸோ ஓப்பன் கிச்சன் அப்புறம் அந்த சிங்க் ஏரியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எது அப்படின்ட்டு ரஞ்சிதா சிசி கேட்டிருக்கீங்க. எனக்கு நான்வெஜ்ஜில் எது இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸை பிடிக்குமா, ஹஸ்பண்டை பிடிக்குமா, சில்ட்ரன்ஸை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 3யும் சொல்லக்கூடாது, இதில் ஏதோ ஒன்று தான் சொல்லணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. இவங்க 3 பேத்தில்
ஒரு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக வச்சு சொல்லணும் அப்படின்னா அது வந்து என்னோட பேரண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரே பொண்ணாக பிறந்து வளர்ந்த இப்போ வரைக்கும் எந்த ஒரு அம்மா அப்பாவை இருந்தாலும் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு கண்ணு மாதிரி தான். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்கு வந்து ஒரு தேவதையாட்ட தான். ஏதாச்சும் நான் கேட்டேன் அப்படின்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அடுத்த செகண்ட் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் செய்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பார் அப்பா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட தாத்தா வந்து இறந்துட்டார். நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அம்மாவை அழுகவே விடல. நீ அழுத அப்படின்னா புள்ள டவுன் ஆவா, அவள் அழுவா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை அழுக கூட விட மாட்டேன்ட்டாரு. இப்போ கூட அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா செத்ததுக்கு கூட உங்கள் அப்பா என்னை அழுக விடலை, எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்னுமே அவ்வளோ கேரிங் அவங்ககிட்ட இருக்கும். எல்லா விஷயத்தையுமே அப்பா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ யோசிப்பார். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணும். ஸோ அதனால தான் அந்த காலத்திலே ஒரே ஒரு குழந்தை வேணும், அதுவும் பெண் குழந்தை வேணும்னு முடிவு பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வந்து மல்லிகா அம்மா மதுரையிலிருந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆனிவர்சரி அப்போ நான் வந்து விஷ் பண்ணேன், நீ பொதுவாக எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தோட கமெண்ட்ஸும் பார்த்து தான் அந்த கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மெசேஜுக்கு மேலே வந்திருந்தது. அதனால தான் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சுமா. கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். சத்யான்னு ஒரு பொண்ணு மம்மி மம்மின்னு தான் மெசேஜ் போடுவாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தங்கமே, ஐ லவ் யூ சத்யா. ப்ரொமோஷனுக்கு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, இல்லை பேமெண்ட்டும் வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? இது வந்து யூடியூப்போட கைட்லைன்ஸ். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ப்ரொமோஷன்ஸ்க்கு வரது எல்லாமே வந்து நமக்கு பெய்டாக இருக்காது. சிலது வந்து ப்ராடக்ட்ஸ் காட்டிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அவங்களுக்கு. சிலர் வந்து பார்ட்டர் ப்ரொமோஷனாக இருக்கும். பார்ட்டர் அப்படின்னா அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை கொடுத்து நம்மளை வந்து ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பேமெண்ட் எதுவும் வராது. சிலது வந்து பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான் இந்த சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் நமக்கு வரும். சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருந்தது. சிலதெல்லாம் நான் போன Q&Aலே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த Q&Aவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, யூடியூப்பில் வந்து எப்படி நான் vlog எடுப்பேன், இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து அதில் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணல மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இதே கிட்டத்தட்ட 44 மினிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. இன்னும் நான் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ ரிப்பீட்டடாக இருந்த கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வேணுகோபால் யாதவ், திவ்யா பாலமுருகன், சத்யா நாகராஜ், விக்னேஸ்வரி, ஹரிணி, கவிதா, கவிதா ராமகிருஷ்ணன், சுப்ரதா மணி, ரஷிதா ஸ்ரீ, ஹப்சா, விக்னேஸ்வரி, செல்லையா, உஷா மோகன், ஷிபரம், பிரியதர்ஷினி, சங்கீதா மணிவண்ணன், ஷையத் முபீனா, பிரியா சுரேஷ், சத்யபாமா மணிதுரை, ஹரிணி, பூங்குழலி செந்தில், தேவ் கிருஷ்ணா, சோபனா வர்ஷினி, விஜயகுமார், கவிதா, பிரவீனா, மஹிஷா, ஆயிஷா, உமர், ரேணுகா கோபால், கௌரி, விக்கி கனகா, ஜெகாப், டேனியல், துஜித்ரா, சதீஷ் குமார், சுஜாதா, மரேஸ்வரி, சங்கரன், யாதவ் கண்ணன், பத்மினி ஜெகதீஷ், ஹரிபிரசாத், கோகிலா, இளையராஜா தீபா, நயனிகா, சவிதா மோகன். இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இன்னைக்கு Q&A செஷன் இதோட முடிஞ்சுது. இனி நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்ட் 2 போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நிறைய கொஷின்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணாததுக்கு காரணம் ரிப்பீட்டடாக இருந்தது. அதெல்லாமே அந்த Q&Aல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இந்த vlogல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட கோவா ட்ரிப்பும் வந்து இனிதே நிறைவடைந்தது. 4 நாள் ட்ரிப் ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டு வந்தோம். அதே மாதிரி நம்மளோட Q&A வந்து இனிதே நிறைவடைந்ததுன்னு நினைக்கிறேன். 4 நாள் வெளியே போயிட்டு வந்ததில் நல்ல எனர்ஜி பூஸ்டாக இருக்குது, மைண்டும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.